நேற்றைக்கு அகமதாபாத்தில் நடந்த T20 உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை 96 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியனா ஜெயிச்சிருக்காங்க. இது 11 பேர் கொண்ட ஒரு குழு 140 கோடி இந்தியர்களை பெருமைப்படுத்தி இருக்கிறது. இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லணுங்க. இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னா, செமிஃபைனல்ல இந்தியா இங்கிலாண்டை எப்படி 253 ரன்கள் அடிச்சு ஒரு ஃபார்மை மெயின்டைன் பண்ணாங்களோ, அந்த கன்சிஸ்டன்சியை நேற்றைக்கும் அட்டகாசமா கிரவுண்ட்ல காமிச்சாங்க. 255 ரன்கள் அடிச்சாங்க 20 ஓவர்ல. ஆனால் நியூசிலாந்து செமிஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்காவை துவம்சம் பண்ணாங்க. அதனுடைய தாக்கம் எதிரொலிக்கும்னு நினைச்சோம் இறுதி ஆட்டத்தில். எல்லாருமே சொன்னாங்க, இந்தியர்களின் சத்தத்தை நாங்கள் அமைதியாக்குவோம்னு. அதுல கவனம் செலுத்தினவங்க ஆட்டத்துல கவனம் செலுத்தாம விட்டாங்க. அதனுடைய விளைவு நேற்றைக்கு 96 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து சரண்டர் ஆனதுதான் மிச்சம். இந்த ஆட்டத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, சஞ்சு மிக அற்புதமான ஒரு நாக். தொடர்ந்து 3 ஆஃப் செஞ்சுரி அடிச்சு 97, 89, 89 அடிச்சு ஒரு மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்குறது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அபிஷேக் சர்மாவும் ஃபார்முக்கு வந்துட்டாரு. மிக அழகாக ஒரு அற்புதமான ஒரு போட்டியை நேற்றைக்கு இந்தியா நேற்று மைதானத்துல மக்களுக்கு பரிசா கொடுத்தான்னு சொல்லணும். ஏன்னா, இந்த இறுதிப் போட்டி முழுக்க முழுக்க இந்தியாவின் கைகளில் தான் ஆட்டம் இருந்தது. இந்த தொடர் தொடங்கியதிலிருந்து நேற்றைக்கு வரை இந்தியா ஃபீல்டிங்லயும், பவுலிங்லயும் சொதப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்றைக்கு அனைத்து துறைகளிலும் இந்தியா மிக அற்புதமா பரிமாறிச்சது. குறிப்பா சொல்லணும்னா அக்சர் பட்டேல் ரொம்ப அட்டகாசமா பந்து வீசினாரு. பூம்ரா தான் ஒரு சாம்பியன் பவுலருங்கிறத நிரூபிச்சாருங்க. இதனுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, போட்டியை நடத்திய எந்த நாடும் உலகக்கோப்பையை ஜெயிச்சதில்லைங்கிற வரலாறை நேற்று இந்தியா தகர்த்தெறிந்தது. இந்தியா, இலங்கை நடத்திய இந்த இரு தொடர் T20 போட்டியில இந்தியா உலக சாம்பியனை ஜெயிச்சது. அகமதாபாத் மைதானம் ராசி இல்லாத மைதானம் என்று மூட நம்பிக்கையை நேற்று இந்தியா தகர்த்தெறிஞ்சதுங்க. 3வது முறையாக உலகக்கோப்பை வென்ற ஒரே நாடு என்று இந்தியா மகுடம் சூட்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க. தன்னை தேர்வு செய்ததுக்கு தன்னுடைய தேர்வு நியாயப்படுத்தினது யாருன்னு கேட்டா, சஞ்சு சாம்சனும், இஷான் கிஷன் தான். அவருடைய தேர்வு இந்திய அணிக்கு ஒரு புது பலத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். 130 கோடி மக்களை நேற்றைக்கு இந்திய வீரர்கள் பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களை நாம் வாழ்த்துவோம்.